ஒடிசா சட்டசபையில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் சட்டசபை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா வணக்கம். அவைத்தலைவர் இருக்கையிலே இப்ப முற்றுகையில் இடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எதை வலியுறுத்தி தற்பொழுது அவர்கள் அமளியில் ஈடுபட்டார்கள்? என்ன நிலவரம்? வணக்கம். ஒடிசா சட்டசபையில் எதிர்கட்சி பிஜு ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் ஆகியோர் ஒடிசா 4வது நாளாக தனித்தனி ஒரு பிரச்சனை தொடர்பாக அமளியில் ஈடுபட்டனர். கேள்வி நேரம் சபை கூடியதும் இரு கட்சி உறுப்பினர்களும் மாநில மற்றும் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். கஞ்சம் மாவட்டத்தில் உள்ள சீக்கியா பகுதியில் உள்ள கள்ள மதுபானம் அருந்தி 2 பேர் உயிரிழந்து மற்றும் 13 பேரும் உடல்நல குறைவு ஏற்பட்டதை தொடர்ந்து கலால் துறை அமைச்சர் பிருத்திவிராஜ் ஹர்ஷவர்தனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என பிஜேடி எம்எல்ஏக்கள் கோரிக்கை முன்வைத்திருந்தார்கள். சீக்கியாவில் சட்டவிரோத மதுபான வியாபாரம் குறித்து வருவாய் கோட்ட ஆணையரால் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மேலும் வலியுறுத்தி அவர்கள் கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள். அதே போல அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ ஆகியவற்றால் அரசியல் நோக்கத்திற்காக மத்திய அரசு பயன்படுத்துகிறது என காங்கிரஸ் தரப்பில் குற்றம் சாட்டியிருந்தார்கள். இரு தரப்பு எதிர்கட்சிகளும் உறுப்பினர்களும் சபையில் கூச்சலிட்டு சபையின் நடுவே கூச்சலிட்டிருந்தார்கள். சில எம்எல்ஏக்கள் சபாநாயகர் இருக்கை கூட வந்திருந்தார்கள். அங்கிருந்து பாதுகாப்பு அதிகாரிகள் அவர்கள் இருக்கையிலிருந்து அப்புறப்படுத்தினர். அந்த பரபரப்பான காட்சிகள் தான் வெளியாகி இருக்கிறது. சபையை நடத்த முடியாமல் சபாநாயகர் சுரமபதி சபையை 11:30 மணி வரை ஒத்திவைத்தார். நேற்றும் இதே போல எதிர்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் ஒடிசா சட்டசபை 2 முறை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.